தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கொட்டும் மழையிலும் காணிகளை விடுவிக்க கோரி வலிவடக்கில் தொடரும் போராட்டம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. கபில சந்திரசேன தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா? சாகர காரியவசம் சந்தேகம். மோட்டார் சைக்கிள் ஹைஸ் விபத்தில் 25 வயது இளைஞர் பரிதாப உயிரிழப்பு. மயக்க மருந்து கொடுத்த சிறுமி கடத்தல், விரட்டி பிடித்த தந்தை. தமிழக முதல்வர் விஜயிடம் இலங்கை அரசின் முக்கிய கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மழையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவ முகாமிற்கு முன்பாக நேற்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 156, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு படையினர் வெளியேறாத நிலையில் அவர் உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்ததன்படி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். 2026ஆம் ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடாத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். கபில சந்திரசேன என்பவரின் மரணம் தற்கொலையா அல்லது திட்டமிட்ட வகையில் அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா என்ற பாரிய சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்தார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட ஊடக சந்திப்பில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மோசடியான திசைகாட்டி அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மாபெரும் மக்களின் குரல் எனும் தொனிப்பொருளில் அமைந்த இந்த ஊடக சந்திப்பில் கபில சந்திரசேனவிற்கு பிணை வழங்கப்பட்ட விவகாரத்தில் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தலையிட்டு நீதிமன்றத்தில் வினோதமான கோரிக்கைகளை முன்வைத்ததாக குறிப்பிட்ட அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டியது சட்டத்தை மதிக்கும் அனைவரினதும் கடமையாகும் என வலியுறுத்தினார். மேலும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவிற்கு எதிராக கபில சந்திரசேன ஏற்கனவே நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பித்திருந்ததை சுட்டிக்காட்டிய சாகர காரியவசம் ரங்க திசாநாயக்க தன்னை அச்சுறுத்தி முன்னைய ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயர்களை கட்டாயப்படுத்தி வாக்குமூலத்தில் சேர்க்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய அச்சுறுத்தல்கள் மற்றும் மரண பயத்தை ஏற்படுத்தி வாக்குமூலங்களை பெறும் கொடுங்கோல் போக்குகள் தற்போதைய ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக அவர் சாடினார். குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சட்டம் பாரபட்சமாக அமல்படுத்தப்படுவதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். நிலக்கரியில் இடம்பெற்ற முறைகேடுகள் அல்லது ஏனைய நிதி மோசடிகள் குறித்து புகார்கள் அளிக்கப்பட்டாலும் போலீசாரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் அத்தகைய நபர்கள் விடயத்தில் மௌனம் காப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு சட்டத்தையும் நீதியையும் கேலிக்குள்ளாக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முறியடிக்க எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் சார்பில் குரல் கொடுக்கும் என அவர் இந்த ஊடக சந்திப்பில் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டியடித்து மயக்க நிலையில் இருந்த மகளை மீட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்பிற்காக அவரது தந்தை காரில் அழைத்து சென்றுள்ளார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாததால் நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டிற்கு வரவில்லை என உறவினர்கள் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகம் அடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்தி சென்று ஆனிப்பந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் மடக்கி பிடித்தார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தார். சம்பவ இடத்திற்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞன் தனக்கு போலீஸ் உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நெய்ய புடைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை காவல்துறையினர் இரவு 11 மணியளவில் கைது செய்துள்ளனர். அம்மாந்தோட்டை பெலியத்தை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை பெலியத்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளும் ஹைஸ்ரக வாகனமும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தின் போது பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பெலியத்தை பிரதேசத்தை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய ஹைஸ் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து நடந்த விதம் மற்றும் சாரதியின் கவனக்குறைவு குறித்து பெலியத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் வடக்கு கடற்பரப்பு பிரச்சினையை தீர்க்க தமிழக கடற்றொழிலாளர்களின் அடிமட்ட இழுவலை முறையை நிறுத்த கோரி தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயிடம் இலங்கை கடற்றொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய போதே இலங்கை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள இந்த அழிவுகரமான கடற்றொழில் முறை வடக்கு தமிழ் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களையும் கடுமையாக பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கடல்வள பிரச்சினையை மோதல் வழியாக அல்லது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிகளில் தீர்க்க விருப்பம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்காக தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு வர தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பாக்கு நீர்ணை பகுதியில் நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த கடற்றொழில் மோதல் வடக்கு இலங்கை தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் முக்கிய பிரச்சனையாக கருதப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார்.